தமிழகத்தில் இருந்து கணக்கில் காட்டப்படாத ஹவாலா பணத்தை கார் மூலம் கேரள மாநிலத்துக்கு கடத்திச் செல்வது நீண்ட காலமாக நடந்து வருகிறது. இந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டாலோ அல்லது காணாமல் போனாலோ பறிகொடுத்தவர்கள் புகார் கொடுப்பதில்லை என்பதால் இதனை குறிவைத்து கடந்த சில ஆண்டுகளாக கேரளாவைச் சேர்ந்த கோடாலி ஸ்ரீதர் தலைமையிலான கும்பல் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது. கோடாலி ஸ்ரீதர் வகுத்து கொடுக்கும் திட்டத்தின்படி ஹவாலா பணம் கொண்டு செல்லும் நபர்களை கரூர் பரமத்தி காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். கோவை மதுக்கரை அருகே நகை வியாபாரியை மடக்கி 3,90,00,000 கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார், உதவி ஆய்வாளர் சரவணன், ஏட்டு தர்மேந்திரன் ஆகியோருடன் கோடாலி ஸ்ரீதரின் கையாட்கள் சுதீர், சுபாஷ், சபீக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து இதுவரை 9 லட்சம் ரூபாயும் ஒரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள பணத்தை கைப்பற்ற தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளையடித்த பணத்தில் மனைவியின் சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் முத்துக்குமார் சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பது தெரியவந்ததை அடுத்து அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முத்துக்குமார் அண்மையில் வாங்கியுள்ள சொத்துக்கள் குறித்த முழு விவரங்களையும் காவல்துறையினர் திரட்டி வருகின்றனர். கரூரில் முத்துக்குமார் பணம் கொடுத்து வைப்பதாக கூறப்படும் நிதி நிறுவன பங்குதாரர்களிடமும் காவல்துறையினர் விசாரித்துள்ளனர். மேலும் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் 2014ஆம் ஆண்டு சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த போது புதுக்கடை பகுதியில் 20 லட்சம் ஹவாலா மோசடி தொடர்பான புகாரையும், நாகர்கோயில் கோட்டாரில் நடந்த 70 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கொள்ளை வழக்கையும் மீண்டும் விசாரிக்க போலீசார் ஏற்பாடு செய்துள்ளனர். அதிலும் காவல் ஆய்வாளர் முத்துக்குமாருக்கு தொடர்பிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கிடப்பில் போடப்பட்ட அந்த இரு வழக்குகளும் மீண்டும் விசாரிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோடாலி ஸ்ரீதரையும் அவனது மகன் அருணையும் தேடி வரும் நிலையில் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட ஹவாலா கொள்ளை கும்பலை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.